2001 சென்னையில் ஒரே ஒரு கடையில் மட்டும்தான் சிறுதானியம் வாங்க முடியும். பெரம்பூர் பக்கத்தில் ஒரு மார்க்கெட் உண்டு, அங்கே போனால் நான் போய் நின்ன உடனே அவர் நான் இதுக்கு தான் வரேன்னு தெரிஞ்சு அவர் டக்குன்னு சார் திணை வேணும் அப்படின்னா டக்குன்னு அந்த கடையில் இருக்கிறவர் எடுத்து கொடுத்துருவார். ஒரு தடவை போகும்போது அந்த கடைக்காரர் இல்லை, வேறு யாரோ ஒரு பையன் உட்காந்துருக்குறான். நாங்கள் ஒரு 3-4 பேர் வேகமாக பொட்டலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் திணை வேணும்னு ஒருத்தன் மட்டும் பக்கத்தில் சார் உங்களுக்கு குறிஞ்சி திணை வேணுமா, முல்லை திணையா, நெய்தலா, பாலையா அப்படின்னு நக்கலாக அவன் என்னை கிண்டல் செய்துட்டு அப்படி உள்ளே போகிறான். திணை என்றால் என்னவென்றே தெரியாமல் தான் 2001 இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கடையில் இருக்கிற இன்னொருத்தர் டக்குன்னு சொன்னார், அந்த லவ் பேர்ட்ஸுக்கு போடுவோம்லப்பா, அதுதான்ப்பா கேட்குறாரு, எடுத்துக்கூடு அப்படின்னா. ஆனால் எனக்கு பளிச்சுன்னு மண்டையில் பல்ப் வச்சுது. அப்போ தான் நான் ஆனந்த விடல் எழுதிட்டு இருக்கேன். நான் உடனே ஒரு கட்டுரை எழுதினேன், இந்த லவ் பேர்ட்ஸ் திணையரிசி சாப்பிட்றதுனால தான் என்னவோ நல்லா லவ் பண்ணுது பார்த்துக்கோங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் டன்னா திணை வித்த கதையெல்லாம் எல்லாருக்கும் தெரியும்.